வணக்கம். சிறகுகள் அமையத்தால் பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்வதற்கான மாணவர்களுக்கான மதியுரை கருத்தரங்கு கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் வடிவமைப்பு, அதாவது டிசைன் கற்கனரியின் உளச்சார்பு பரீட்சை ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு இதை பற்றி கதைக்கிறதுக்காக வந்து நாங்க மொரட்டுவல டிசைன் படிக்கிற கீர்த்தனா அக்கா அவங்கள அழைக்கிறோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல ஒருக்கா போட்டு விடுங்க. நாங்க அஹ், இந்த செஷன்ல முடிவுல நாங்க இதை பற்றி தெளிவா நீங்க போட்ட டவுட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கீர்த்தனா அக்கா கதைங்க. நன்றி தர்ஷிகன். நான் வந்து மொரட்டுவை பல்கலைக்கழகத்துல வந்து வடிவமைப்பு பீடத்துல வந்து 3ஆம் ஆண்டு மாணவியாக படிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில வந்து இன்றைக்கு இந்த அமர்வினூடாக நாம் என்னென்னத்த பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த கோர்ஸ் அதாவது வடிவமைப்பு இந்த கோர்ஸ் வந்து எப்படி? என்ன என்றது. அடுத்தது வந்து இந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம் மூலமாக நீங்க என்னென்னத்த புரிந்து கொள்றீங்க? அதாவது உங்களுக்கு என்னென்ன அதுல நீங்க கற்றுக்கொள்றீங்கன்றது. அடுத்தது என்ன மாதிரியான கேள்விகள் வந்து இதுல வரும்? அடுத்தது இதுக்கு எப்படி நம்ம விடை குடுக்கலாம் என்றது. அடுத்தது வந்து எக்ஸாமுக்கு முதல் நீங்க அத எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி, அதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு. அதுக்கு பிறகு கன்க்ளூஷன். அந்த வகையில வந்து இந்த கோர்ஸ் அதாவது இன்டகிரேட்டட் டிசைன் ஒருங்கிணைந்த வடிவமைப்பு என்று இந்த கோர்ஸை வந்து சொல்றாங்க. இது வந்து மொரட்டுவை பல்கலைக்கழகத்துல வந்து இந்த வடிவமைப்பு பட்டப்படிப்பானது இலங்கையில வந்து ஒரு தனித்துவமான மற்றும் முதன்மையான பட்டப்படிப்பாகும். அதாவது டிசைன் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து இந்த மொரட்டுவை யூனிவர்சிட்டியில தான். அதனால இது ஒரு தனித்துவமான ஒரு பட்டப்படிப்பாக வந்து இருக்குது. அடுத்தது இதுல வந்து மாணவர்கள்ற சிந்தனை திறன், நிலைத்தன்மை, புதுமை. அதாவது வந்து இப்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காட்சிய வந்து பார்க்கீங்க. அந்த காட்சியின் ஊடாக நீங்க உங்களோட மனதுல எழுற அந்த சிந்தனைகள கொண்டு ஒரு பொருளையோ, எதையாச்சும் நீங்க வடிவமைப்பு செய்றது தான் அ இந்த கோர்ஸ் ஊடாக வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தது வந்து இதுல வந்து இந்த விஷயங்கள வந்து ஆராய்ச்சி செய்றது மட்டும் இல்லாது, குழு வேலை அதாவது உங்களுக்கு குரூப் ஒர்க் இனி ஸ்டூடியோ என்று சொல்லப்போனா, அம் எப்படி நடைமுறை ரீதியில வந்து அ ஆன்லைன் ஆன்லைன் அதாவது லெக்சரர்மார் வந்து உங்களுக்கு உங்களுக்கு முன்னமே வந்து படிப்பிக்கிற மாதிரி வந்து வேலைகள் வந்து நடக்கும். அதன் மூலமாக இப்ப இன்றைய காலகட்டத்துல இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க எப்படி அத எதிர்கொள்ளுவீங்க? அடுத்தது வந்து அதுக்கு எப்படி நீங்க தீர்வு குடுப்பீங்க?
என்றது சம்பந்தமாக நீங்க பயிற்சிகளை பெற்று அதுக்கு தயாராகலாம். அடுத்தது வந்து தொழிற்துறைகளோட வலுவான ஒரு இணைப்ப இந்த வடிவமைப்பு பட்டப்படிப்பு, அதாவது இந்த டிசைன் கோர்ஸ் கொண்டிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு இந்த உள்நாட்டில், அதாவது ஸ்ரீலங்காவுல மட்டுமல்லாது, உலகளாவிய ரீதியிலயும் நீங்க உங்களோட ஹையர் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் அதுகள வந்து அ படிக்கக்கூடியதாகவும், அடுத்தது வந்து உங்களுக்கான வேலைகள வந்து வெளிநாடுகள்லயும் நீங்க தேடிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய காணப்படுது. அடுத்தது வந்து இது வந்து 4 வருஷ அ கோர்ஸ். 4 வருஷ கோர்ஸ்லயும் அ முதல் 2 வருஷத்துல 2 வருஷத்துல 1வது வருஷத்துல இருக்கிற 2 செமஸ்டர், அடுத்தது 2வது வருடத்துல இருக்கிற முதல் செமஸ்டர். மொத்தம் 3 செமஸ்டர் வந்து அ இந்த 3 ஃபீல்டுகள் இருக்கு. அதாவது ப்ராடக்ட் டிசைன், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன் அண்ட் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன். அதாவது இந்த 3 அ அந்த ஃபீல்டையும் பத்தி நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அதற்கு பிறகு வந்து அம் அ 2ண்ட் இயர்ல 2ண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த 3 ஃபீல்டும் வந்து செப்பரேட்டா ஆகும். அதாவது உங்களுக்கு அந்த இந்த 1 1/2 வருஷம் முடிவிலயும் தன்னால் என்ன செய்ய இயலுமோ, தனக்கு எது வருமோ என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு பிறகு, நீங்க அந்த ஃபீல்டுகள சூஸ் பண்ணி, அதுக்கு பிறகு அந்த ஃபீல்டுகள் ஊடாகத்தான் உங்களுக்கான அந்த டிகிரி வந்து அ படிப்பிக்கப்படும். அதுல வந்து 1வது ப்ராடக்ட் டிசைன். இது வந்து என்னத்த மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொன்னா, அம் இப்போ நம்மோட அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற வந்து அ பொருட்கள், அதாவது அந்த மெட்டீரியல்ஸ், இனி அந்த ப்ராடக்ட்டுகள், அப்படி அந்த கார், இனி சேர் அப்படி வர அந்த அந்த விஷயங்கள வந்து எப்படி டிசைன் பண்றது? அடுத்தது வந்து சஸ்டைனபிளா ஒரு மெட்டீரியல வந்து எப்படி பயன்படுத்துறது? அத வச்சுக்கொண்டு எப்படி நம்ம ஒரு அ விஷயத்த வந்து உருவாக்கலாம்ன்றத வந்து இந்த ப்ராடக்ட் டிசைன் ஊடாக படிப்பிப்பாங்க. அடுத்தது வந்து ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன். இதக்குள்ள வந்து இப்ப நம்ம உடுத்துற ஆடைகள், இனி நம்மோட அணிகலன்கள், ஜுவல்லரீஸ் அப்படி அந்த சம்மந்தமான ஃபேஷன் சம்மந்தமான அந்த புது விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சு, நீங்க உங்களுக்கு என்ன என்ன ரீதியான அம் அ ஆபரணங்கள், உடுப்புகள் எப்படி நீங்க அத புதுசா உங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த மாரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி, அத எப்படி உருவாக்க போறீங்களோ, அத வந்து இது இந்த ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபீல்டினூடாக நீங்க படிக்கலாம். அடுத்தது வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன். இது வந்து ஃபுல்லாவே டிஜிட்டல் என்னென்ன வெப் டிசைனிங், ஒரு கிராஃபிக் டிசைன், ஃபோட்டோகிராஃபி, அனிமேஷன், இனி மல்டிமீடியா, சவுண்ட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இப்படி யுஐ, யுஎக்ஸ் டிசைன் இப்படியான விஷயங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சம்மந்தமான விஷயங்கள தான் இந்த மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க இதுல. அடுத்ததா வந்து இந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம பத்தி பார்க்க போனோம்னு சொன்னா, இதுல ஃபார்மேட் எப்படின்னு சொன்னா, அம் ஒரு பிரச்சனைய வந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி, அடுத்தது வந்து அத விளங்கிக் கொண்டு, அதுக்கு எப்படி நம்ம நம்மட ஸ்டைல்ல வந்து எப்படி தீர்வு குடுப்போம்? நம்மட சிந்தனை எப்படி அதுக்கு வேலை செய்யும்? என்ற மாரி அதனூடாக தான் அது வரும். அ அடுத்து அதோட ஃபார்மேட் வந்து ஒரு 4 ஃபார்மேட் அப்படி வரும். விஷுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்னு சொன்னா, இப்ப நீங்க டிராவிங், ஸ்கெட்சிங் அதெல்லாம் குடுக்க வேண்டி வரும். ஒரு விளக்கம் குடுத்துட்டோ, ஒரு சின்ன பந்தியில ஒரு விளக்கம் குடுத்துட்டோ, அந்த கேள்விக்குரிய ஸ்கெட்சஸ் இப்படித்தான் நான் இத டிசைன் பண்ண போறேன். இப்படித்தான் இது என் மைண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி, அதுக்குரிய டிராவிங், ஸ்கெட்சிங் அதுகள நீங்க குடுக்க வேண்டி வரும். அடுத்தது வந்து கிரியேட்டிவ் திங்கிங் டாஸ்க்ன்னு சொன்னா, அம் இப்ப உங்களோட அந்த ஒரு பிரச்சனைய முன்வைக்கிறாங்க உங்கள்ட்ட. அந்த பிரச்சனைக்கு நீங்க எப்படியான தீர்வுகள குடுப்பீங்க என்றத வச்சு, இந்த நடைமுறை உலகத்தில் உள்ள அதாவது இந்த ரியல் டைம் வேர்ல்ட்ல வந்து எப்படியான பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அந்த பிரச்சனைகள் ஊடாக எப்படி நீங்க சொல்யூஷன் குடுப்பீங்கன்றத, அந்த சொல்யூஷன்ஸ் ஃபார்மேட்ல வந்து நீங்க குடுக்க வேண்டி வரும். அடுத்தது வந்து பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் டிசைன் பிரின்சிபல். அதாவது வந்து அடிப்படையான அந்த வடிவமைப்புக்கான அ விளக்கங்கள வந்து நீங்க குடுக்க வேண்டி வரும். அது என்ன வகையான எப்படியானதுகள் இருக்குது.
அதாவது கலர்ஸ், இனி அதோட விஷுவல் ஸ்டைல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் அப்படியான விஷயங்களை வந்து இதில் கொடுக்க வேண்டி வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 50 வேர்ட்ஸில் ஒரு 50 சொற்களில் வந்து இதுக்கான நீங்கள் விளக்கத்தை நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கான விளக்கத்தை வந்து ஒரு 50 சொற்களுக்குள்ள இல்லைன்னா ஒரு 60 சொற்களுக்குள்ள தாங்கன்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டோ அந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் 50 வேர்ட்ஸில் வந்து நீங்கள் விட கொடுக்க வேண்டியதான ஒரு சுச்சுவேஷனும் இருக்கலாம். ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து எப்படி இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொன்னால், நல்லா வரைய தெரிஞ்ச இருந்தா எப்படியும் ஒரு 50% அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் கேட்கப்படுற கேள்விகளில் 80 விதமான கேள்விகளுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் அதாவது அதை வரைய வேண்டி வரும். உங்களோட மைண்டில் என்ன விஷயம் இருக்குதோ நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஆன்சரை அப்படி நீங்கள் டீட்டெயில்டாண்டி இல்லை ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து கொடுக்க வேண்டி வரும். அதுக்காகத்தான் நல்லா ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பாஸ் பேப்பர்ஸ் வந்து பெரும்பாலும் அம் அம் மொறட்டோய் யூனிவர்சிட்டியில வந்து வெப்சைட்ல வந்து இருக்கும் பாஸ் பேப்பர்ஸ். அந்த பாஸ் பேப்பர்ஸ எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். எப்படியும் அ இப்ப போன வருஷம் வந்த கேள்வி இந்த வருஷமும் வரலாம். அதுக்கு முதல் வந்த கேள்வி கூட இந்த வருஷம் வரலாம்ன்ற மாதிரி தான் பேப்பர் எடுத்திருப்பாங்க. அதே கேள்விகள மாத்தி வேற வேற விஷயங்களுக்கு போட்டோ, வேற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இனி டிசைன்ஸ்களுக்கு போட்டோ, உங்கள அந்த கேள்விகள் கேட்டு வரலாம். அடுத்தது வந்து அம் ஸ் அ ஸ்டே இன்ஃபார்ம்டுன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ட்ரெண்ட்ஸுகளுக்கு ஏத்த மாரி டிசைன்ஸ் வந்து மாறிக்கொண்டு போகும். சிலருக்கு வந்து எஸ்தெட்டிக்கா இருக்கிறது விருப்பம். சிலாக்களுக்கு வந்து ட்ரெடிஷனல், சிலாக்களுக்கு மாடர்ன் அப்படியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து வேறுபடும். என்னென்ன மெட்டீரியல்ஸ்ல செய்வோம்ன்றது வந்து வேறுபடும். ஸோ அதுகள் அதுகள் சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து அப்டேட் ஆயிருக்கணும் நம்ம. அ அ அடுத்தது வந்து சீக் ஃபீட்பேக்ஸ்ன்னு சொன்னா, இதுக்கு முதல் எக்ஸாம் எடுத்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து யூனிவர்சிட்டியில இருக்கலாம். எக்ஸாம் எழுதி பாஸ் இல்லையோ, அவங்க எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அ அவங்கள்ட்ட நீங்க உங்களோட இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு விடை எழுதிட்டீங்கன்னு சொன்னா, அந்த விடைய வந்து குடுத்து, "இது சரியா? இத கொஞ்சம் பார்த்து சொல்ல இயலுமான்னு?" சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு, அதுக்குரிய விளக்கத்த நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான விஷயங்கள வந்து செய்தால், எப்படியும் ஒரு 85% இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது வந்து எந்த மாதிரியான அ கேள்வி வந்து வரும்ன்னு சொன்னால், அம் விஷுவல் கம்போசிஷன்ஸ் அப்படி என்று சொல்லக்குள்ள எப்படின்னு சொன்னா, இப்ப அ ஒரு சின்ன பிள்ளைக்கான ஒரு அ ஆ உடுப்பு ஒன்று நீங்க டிசைன் பண்ணணும் என்று சொல்லி கேட்கலாம். அத நீங்க என்ன மாதிரி டிசைன் பண்ணுவீங்க? அதுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுவீங்க? இனி சின்ன பிள்ளைலன்னு சொல்லக்குள்ள வந்து கடும் டெக்ஸ்சர்ஸ் அந்த ரஃப்பான துணிகள் அதுகள்ல தான் நம்ம பாவிக்க மாட்டோம். சாஃப்டான அந்த விஷயங்கள். இனி அ அவங்க விரும்பக்கூடிய அந்த கார்ட்டூன் அப்படி அதுகள்ல வர மாதிரி அழகான ட்ரெஸ்ஸுகள் அதுகளத்தான் வந்து அவங்க விரும்புவாங்க கூட. ஸோ அவங்களையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன்கள் நம்ம அ ஒரு வேளை நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்க அதுகள எப்படி குடுப்பீங்கன்னு சொல்லி விளக்குற மாதிரி கேள்விகள் வரும். அடுத்தது வந்து கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லக்குள்ள வந்து, இப்ப ஏதாச்சும் ஒரு பழைய கட்டிடமோ, இல்ல ஒரு பழைய மார்க்கெட்டோ ஏதாச்சும் ஒன்றோட பிக்சர்ஸ் போட்டுட்டு, இதுல இருக்கிற ப்ராப்ளம் இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு ஒரு 3 இஷ்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட்டு, அடுத்து அதுக்குள்ளேயே இன்னொரு கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க கண்டுபிடிச்ச அந்த இஷ்யூஸ்களுக்கு எப்படி நீங்க சொல்யூஷன் குடுப்பீங்க? ன்னு சொல்லி, அந்த சொல்யூஷன் வந்து ஷார்ட்டா நம்ம ஒரு 3 ஓர் 4 லைன்ல வந்து எழுதுற மாதிரி வரும். அடுத்தது வந்து, அ இத நீங்க குடுத்த சொல்யூஷன்ஸ வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ன்னு சொல்லி எழுத வேண்டி வரும். அடுத்தது வந்து ட்ராவிங் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதுதான் பெரும்பாலும் வரக்கூடியது. நீங்க இப்ப
இதே இந்த முன்ன போன அந்த முதல் 2 கேள்விகளையும் மாதிரி, அந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு நீங்க இந்த சொல்யூஷன்ல இத மாத்தி எப்படி நீங்க டிசைன் பண்றீங்க? இந்த மார்க்கெட்ல வந்து இருக்கிற இஷ்யூகளுக்கு நீங்க கொடுத்த சொல்யூஷன் மூலம், நீங்க என்னென்ன டிசைன்ஸ வந்து இன்னும் அதுல இம்ப்ரூவ் பண்றீங்க? இல்ல புது டிசைன்ஸ் அதுல கொண்டு வாரீங்களா? என்று சொல்லி, அதுகள வந்து நீங்க ஃபீச்சர்ஸா வந்து விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி ஸ்கெட்சஸ் வந்து குடுக்கோணும். இதுக்கு வந்து நீங்க விரும்பினால் வந்து கலர் பண்ணலாம். கலர் பண்ணாமலும் விடலாம். மேக்ஸிமம் வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்றது பெட்டர். அடுத்தது வந்து அனலைட்டிக்கல் திங்கிங். அதாவது வந்து இப்ப இதுதான். நம்ம குடுக்குற அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இதா இருக்கணும். அடுத்தது வந்து ரிட்டன் எக்ஸ்பிரஷன். அதாவது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் எஸ்ஸேஸ் இல்லாட்டி ஒரு 2, 3 லைன்ல வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆன்சர்ஸ வந்து எழுதிக் கொள்ற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். ஆம். அடுத்ததா வந்து பேப்பர்ஸ் கடந்த பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஞ்சம் இதுல இருந்த கேள்விகள் இருக்கு உங்களுக்கு. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தமாகவோ, இல்ல இந்த எக்ஸாம் சம்மந்தமாகவோ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்தா, நீங்க கேட்கலாம். ஓகே. இப்ப வந்து கேள்விகள பார்க்கலாம். உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் அதுகள நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த செஷன்ஸ் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் நாங்க தருவோம். இப்ப கேள்விக்கு போகலாம். அ இது ஒரு கேள்வி. அதாவது மேக் அ பென்சில் ஸ்கெட்ச் ஆஃப் அ டிரான்ஸ்பரன்ட் ட்ரிங்கிங் கிளாஸ் ஹால்ஃப் ஃபில்ட் வித் வாட்டர் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் இன் இட். அதாவது ஒரு அ டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ் ஒரு தண்ணி கிளாஸ் அதுக்குள்ள வந்து ஹால்ஃப் நிரம்பின மாதிரி தண்ணி இருக்கோணும். அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து நீங்க கீறணும். ஸ்பென் ம பென்சில வச்சுக்கொண்டு நீங்க அத கீறணும். அதுக்கு வந்து எப்படியான படங்கள் நீங்க கீறலாம் என்று சொல்லி இந்த ஸ்க்ரீன பார்த்தா விளங்கும். இதுலயே அந்த கேள்விக்கு கீழயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டூ நாட் யூஸ் எனி இன்ஸ்ட்ருமென்ட் லைக் ரூலர். டூ நாட் யூஸ் கலர்ஸ். அதாவது ரூலர் வச்சுக்கொண்டு கீற வேணாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். அ இது ஒரு கேள்வி ஃபார்மேட். அ அதுக்கு முதல் இது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம வரைய வ வ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா, நம்மோட கண்ணுக்கு முன்னால இல்ல. இது நம்மோட கற்பனை ரீதியில இது இப்படி இருக்கும் என்று சொல்லி வரைய வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த கேள்வி. அடுத்தது வந்து அ இன்ட்ரோடியூஸ் 10 டிஃபரண்ட் யூசஸ் ஃபார் டிஸ்கார்டட் எம்ப்டி ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ். மெட்டீரியல் வந்து ம் பொலி அந்த நம்மோட ர பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் அதுகள்ல வந்து அத பயன்படுத்தாம நம்ம தூக்கி போட்ட ஒரு பொட்டல வச்சுக்கொண்டு, அத நீங்க எப்படி அம் என்னென்னதுக்காக பயன்படுத்துவீங்க? அத எப்படி மாற்றி அமைப்பீங்க? அத சஸ்டெய்னபிளா எப்படி யூஸ் பண்ணலாம்ன்னு சொல்லி, ஒரு 10 அ விஷயங்கள் வந்து தர சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க அ ஒரு சின்ன ஸ்கெட்ச் வந்து குடுத்துட்டு, இது என்ன விஷயம்ன்னு சொல்லி அந்த கன்டென்ட்டையும் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு 2 அல்லது 3 லைன்ல வந்து ஒரு விளக்கம் குடுக்கலாம். நாம என்னென்ன செய்ய போறோம்ன்னு சொல்றத வந்து விளக்கம் குடுக்கலாம். அதாவது இப்ப அ இந்த பொட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த பொட்டில்ல வந்து இந்த பகுதிய இந்த பகுதிய வச்சு என்ன செய்யலாம்? நம்ம இப்ப ஒரு அ
நான் உதாரணத்துக்கு இந்த பிளான் பொட் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த பிளான் பொட்டை நம்ம செய்கிறதுக்கு இந்த பொட்டில் எந்த பகுதியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம அங்கே அந்த 2, 3 வரியில குடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பேர்ட் ஃபீடர். இப்படி ஒரு 10 விஷயங்கள வந்து நீங்க குடுத்து அந்த 10 விஷயங்கள்லயும் என்னென்ன விஷயங்கள் எப்படி எந்த இப்ப இத எடுக்க போனோம்னு சொன்னா, இதுக்குள்ள சில சில டைம் வந்து இந்த பகுதிய யூஸ் பண்றதுக்கு பதிலா, இத வந்து மற்ற வெர்டிக்கல் வைஸ்ல வச்சு, அத மேல வந்து கட் பண்ணிட்டு, அதுக்குள்ளேயும் சிலர் வந்து பூமரங்கள் வச்சிருப்பாங்க வீட்ல. அப்படி நீங்க கீற போறீங்கன்னு சொன்னா, எந்த பொசிஷன்ஸ்ல வந்து அத வைக்கிறோம், எப்படி எ எந்த டிசைன்ல அத வெட்டுறோம்ன்னு சொல்லி, அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன நம்ம குடுக்கோணும். ஆ அடுத்த கேள்வி. இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த முறை வந்து வரலாம்ன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அ இது வந்து ஒரு காமனான ஒரு இஷ்யூ ஒன்று நம்மட ஸ்ரீலங்காட அ கிராமப்புறங்கள்ல இருக்கிற வந்து பொதுவான ஒரு பிரச்சனை உண்டு. So, the electrical fence is the most commonly used system solution to minimize the issue. அதாவது அந்த வேலிகள்ல வந்து கரண்ட் விடுவாங்க. அதுதான் மோஸ்ட்லி வந்து இங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, அதுக்கு பதிலா வந்து நீங்க ஒரு சிஸ்டத்த வந்து ஒரு சொல்யூஷன வந்து அ இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களோட கன்செப்ட்ட வந்து நீங்க முன்வைக்கணும். ஸோ, அந்த கன்செப்ட்ட இந்த கேள்விக்கு எப்படி விடை எழுதலாம்னு சொன்னா, அ முதலாவது வந்து நீங்க குடுக்க போற கன்செப்ட்ட நேம். இந்த கன்செப்ட்டுக்கு வந்து நீங்க என்ன நேம் குடுக்க போறீங்க என்றத குடுத்துட்டு, 2வது அந்த கன்செப்ட்ட வந்து ஒரு 2, 3 லைன்ல வந்து நீங்க விளக்க போறீங்க. உதாரணத்துக்கு நான் இங்க 2 கன்செப்ட் வந்து என்னன்னா, ஸ்மார்ட் எக்கோ பேரியர் சிஸ்டம். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டெக் இன்டகிரேட்டட் நேச்சர் ஃப்ரெண்ட்லி பேரியர் சிஸ்டம் கம்பைனிங் ஸ்மார்ட் சென்சர்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி டிட்டரன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் மானிட்டரிங் டு ரெடியூஸ் த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட். அ ஏன் அ இங்கிலீஷ்ல சொல்ற விளக்கம் இருக்குன்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல தான் வரும். நீங்க இங்கிலீஷ்ல தான் இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஸோ அ நீங்க இப்ப இருந்தே பாஸ்ட் பேப்பர் வந்து செய்றீங்கன்னு சொன்னா, ரிவிஷன் பார்க்குறீங்கன்னு சொன்னா, அது இங்கிலீஷால நீங்க விட எழுதி பார்க்குறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து உங்களோட லெக்சர்ஸும் இங்கிலீஷ்ல தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ்ல தான் நடக்கும். ம். ஸோ, அடுத்தது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கேள்வி பேப்பர் தந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அதற்குரிய வந்து இப்ப சிங்களீஸ் வந்து எழுதுறீங்கன்னு சொன்னா, சிங்கள டிரான்ஸ்லேஷன்ல வந்து அந்த கேள்வி பேப்பரும், தமிழாக்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த கேள்வி பேப்பரும் ஒரு 10 நிமிஷம் பார்க்க தருவாங்க. ஸோ, கேள்வி விளங்கி எடுத்துக்கொள்றதுக்கு வந்து அது ஒரு சான்ஸா இருக்கும். அ அடுத்தது இந்த கேள்வியில உங்களோட கன்செப்ட்ல வந்து இருக்கிற வந்து கீ ஃபீச்சர்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த உங்களோட கன்செப்ட்ல வந்து இருக்குதுன்னு சொல்லி, அந்த கன்செப்ட்ட வந்து விரி அ விரிவா இல்ல அவங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி அந்த கீ ஃபீச்சர்ஸ வந்து குடுக்கோணும். அடுத்தது வந்து இந்த கன்செப்ட் மூலம், அதாவது நீங்க குடுக்குற இந்த நியூ சிஸ்டம் சொல்யூஷன் மூலமாக என்னென்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? என்னென்ன பூர்த்தி செய்யப்படுகின்றது? அதாவது அதோட கோல் என்னென்னன்னு சொல்லி, அ அதையும் ஒரு 4 அல்லது 5 பாயிண்ட்ஸ் வந்து குடுக்குறது வந்து நல்லது. அடுத்தது இது இந்த கீ ஃபீச்சர்ஸ் அடுத்தது வந்து இந்த சிஸ்டம். இது 2யும் ஸ்கெட்ச் பண்ண வேண்டி வரும். அதாவது கட்டாயமாக அதுக்குரிய படங்கள நீங்க நார்மலா கீறுறது பெட்டர். அடுத்ததும் ஒரு அ டிசைன்
பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டினா வரலாம். அதாவது இதுல வந்து ஒரு பட்டம் நீங்க செய்ய போறீங்க. அந்த பட்டம் செய்றதுக்கு உரிய ஸ்டெப்ஸ்கள்ல வந்து ஸ்டெப்புகளும், அதோட கடைசி டிசைன் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி வரும்ன்றதையும் நீங்க ஒரு படத்தின் மூலமாகவும் குடுக்க வேண்டி வரும். அதான் இந்த கேள்வி மூலமா கேட்டுருக்காங்க உங்கள்ட்ட. 1வது ஸ்டெப் என்ன? 2வது ஸ்டெப் என்ன? 3 ஸ்டெப் அடுத்தது வந்து கடைசி அவுட்புட் வந்து எப்படி வரும்? என்று சொல்றது வந்து சொல்லலாம். ஆ இது வந்து இப்படியும் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் ஒரு அ உடைஞ்ச மார்க்கெட் ஒன்றோட படத்த போட்டுட்டு, இல்லன்னா கடை ஒன்றோட படத்த போட்டுட்டு, இந்த கடையில வந்து என்ன என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்று சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். 1வது கேள்வி. அந்த கேள்வி மூலம் விளங்கியிருக்கும். உங்களுக்கு இப்ப அந்த படத்த பார்க்கக்குள்ளேயே விளங்கும். அந்த படத்துல வந்து சில நேரம் அந்த இப்ப அது பழக்கடைன்னு சொன்னா, அந்த பழங்கள் போட்டு போட்டு வைக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் தனித்தனியா பாக்ஸ்கள் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்கள் வந்து வைக்கிறதுகள் வந்து சிலது வந்து கலந்து இருக்கும், உடைஞ்சிருக்கும். சிலர் வந்து ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து மரப்பெட்டிகள வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள வந்து அங்கங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றது. அதுகள மைண்ட்ல வச்சுக்கொண்டு, நீங்க அதுக்கான சொல்யூஷன்ஸையும் குடுக்க வேண்டி வரும். அதுக்கு இப்ப ரப்பர்ல யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்கு பதிலா இல்லன்னா பேக்குகள் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பேக்குகளுக்கு பதிலா என்னென்ன அங்க சஸ்டெய்னபிளா அதுக்கு மாற்றீடாக என்னென்னத்த யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி, நீங்க உங்களோட ஐடியாஸ வந்து குடுக்கலாம். இதுல போட்டுக்கிற படங்கள் வந்து அவங்க தரமாட்டாங்க. நீங்க தான் வரைய வேண்டி வரும். கலர் பண்ணலாம். நீங்க கலர் பண்ணாமலும் விடலாம். அடுத்தது வந்து இதுதான் ஏற்கனவே சொன்ன மாரி ஷார்ட் நோட்ஸ். சம்டைம்ஸ் வந்து ஒரு கடைசி கேள்வியா வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எழுத வேண்டி வரும். ஒரு 50 சொற்களுக்குள்ள வந்து ஷார்ட் நோட்ஸ் எழுத வேண்டியதாக வரும். 3 சப் சஸ் உங்களுக்கு டைட்டில் தருவாங்க. அந்த டைட்டிலுக்குள்ள நீங்க ஒரு 50 வேர்ட்ஸ் இல்லன்னா ஒரு 60 வேர்ட்ஸுக்குள்ள வந்து எழுத வேண்டி வரும். இது வந்து ஆஸ் அ ஸ்ரீலங்கன் டிசைனர், ஹவ் வுட் யூ டேக்கிள் த இஷ்யூ மென்ஷன் பிலோ? டிஸ்கிரைப் இன் நாட் மோர் தென் 50 வேர்ட்ஸ். அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. 50 சொற்களுக்கு வந்து கூடாமல், குறையாமல் எழுதணும். 1வது வந்து சைல்ட் லேபர், அ எத்னிக் கான்ஃப்ளிக்ட், டெங்கு ப்ராப்ளம். இப்ப இது வந்து இதுவும் இந்த வருடம் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதுகள பார்த்துக் கொள்ளுங்க. மொத்தமா வந்து ஒரு 6 அல்லது 7 கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும். டைம் வந்து 3 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் டைம் தருவாங்க. அந்த 3 ஹார்ஸுக்குள்ள வந்து நீங்க அந்த கேள்விகள செய்யக்கூடியதா இருக்கும். 3 ஹார்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். கேள்விகளுக்கு என் எப் எ ஒரு கேள்விக்கு வந்து எப்படி மார்க்ஸ் நம்ம எத்தன மார்க்ஸ் போய் எழுதப் போறோம், எவ்வளவு எழுதணும்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும் அந்த கேள்விகள பார்க்குற நேரம். ஸோ அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் ஆகணும். அ எதுக்காக இந்த டெஸ்ட்டுன்ட்டு சொன்னேன் உங்களுக்கு. அதாவது மத்த பீடங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஏன் இந்த டெஸ்ட்டுன்னு சொன்னா, டிஸ்கவர் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ் அதாவது உங்களோட அபிலிட்டீஸ், உங்களோட கேப்பபிலிட்டீஸ் அதுகள வந்து அ தெரியப்படுத்தணும். அதாவது என்னால இது இது இயலும். இந்த இந்த இப்ப ஒரு கேள்விக்கு நீங்க எழுதுற விடைகள் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேறுபட்ட விடைகள வந்து எழுதுவீங்க. ஸோ, உங்களோட அந்த டிசைன் திங்கிங் வந்து வேறுபட்டதா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்படியான விஷயங்கள வந்து பார்த்து, அத மதிப்பிடுறதுக்கான ஒரு விஷயமாவும் இந்த டெஸ்ட் வந்து இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கான அ இப்ப உங்களுக்கு டிசைன் வந்து இன்னும் உங்கள்ல இருக்கிற திறமைய வந்து விருத்தி செய்தறதுக்காக, இத நீங்க படிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு தார ஒரு அ விஷயமாவும் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்க இதுல பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னா, இதுக்கு மேலயும் நீங்க டிசைன பத்தி இன்னும் படிக்கலாம். இன்னும் உங்களோட ஸ்கில்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும், ஒரு அடித்தளமாகவும் இந்த பரீட்சை வந்து அமையும். அடுத்தது வந்து சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அதாவது இப்ப அ உங்கள்ட்ட இருக்கிற திறமைகள இன்னும் நீங்க எப்படி வெளிக்கொண்டு வரலாம்? என்னால இது செய்ய இயலும்ன்னு சொல்லி உங்கள நீங்களே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக, அ
வாகவும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இந்த டிசைன் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஜாயின் அ கிரியேட்டிவ் கம்யூனிட்டி. அதாவது வந்து ஒரு இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்னு சொன்னா, நான் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் செய்றேன். ஸோ, அத வச்சுக்கொண்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்னு சொன்னா, அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல வந்து அ பின்னுக்கு நீங்க ஜாப் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது யுஐ, யுஎக்ஸ் டிசைன், நீங்கள சவுண்ட் எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, அ வீடியோ மேக்கிங், இனி ஃபில்ம் மேக்கிங், இப்படி ஷார்ட் ஃபிலிம்லலாம் நெறைய பேர் வந்து இப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ, மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அந்த செக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியான விஷயங்கள்ல வந்து இன்னும் தங்களோட திறமைய வந்து காட்டி, அதனூடாக ஒரு வேலைய பெற்றுக் கொள்றதுலயோ, இல்ல சொந்தமா அ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. ஒரு யூடியூப் சேனல் இருந்தாலும், இப்ப எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சு கொண்டு ஒரு டிசைன் பண்ணக்கூடிய இதுவெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நம்ம செய்றது வந்து இன்னும் அ நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட்ட தார மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, அப்படியான ஒரு ஆட்களோட வந்து நீங்க இணைஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும். இப்படித்தான் கேள்வி வரும். ஸோ, இனி நீங்க உங்களோட டவுட்ஸ்கள கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். கோர்ஸ பத்தியோ, இல்ல டெஸ்ட்ட பத்தியோ எப்படி கேள்விகள் வரும், அதுகள பத்தி நீங்க கேட்கணும்னு சொன்னா நீங்க கேட்கலாம். அ ஒரு ஆள் கேட்டீங்க, அ ஆர்க்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்க்கிடெக்சருக்கு வந்து கிளாஸ் இருக்குதாண்டு. ஓம், கிளாஸ் இருக்குது வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இன்னைக்கு டிசைனிங் நடந்த மாதிரி நாளைக்கு, நாளையன்னைக்கு அப்படியெல்லாம் மற்ற மற்ற எக்ஸாம்பிளுக்கு வந்து நடக்கும். இவங்கள தொடர்ந்து டச்ல இருந்தீங்கன்னு சொன்னா, லிங்க்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆ இன்னொரு ஆள் கேட்டிருக்கு வந்து, "கேன் ஐ என்டர் இட் ஃபீல்ட்ஸ் பை ஸ்டடியிங் டிசைன்? வாட் ஆர் த ஜாப்ஸ் ஐ கேன் கெட் பை ஸ்டடியிங் டிசைன் இன் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்?" மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வந்து சூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி யுஐ, யுஎக்ஸ்ன்னு சொல்லி அ இன்டர்ஃபேஸ் டிசைன் அதுல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அப்படி இல்லன்னு சொன்னா, இப்படி உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் இனி அந்த அ சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல வந்து நீங்க வொர்க் பண்ணலாம். சொந்தமா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. அ மியூசிக், சவுண்ட் எடிட்டிங் அதுகள்ல இன்ட்ரெஸ்ட் சொன்னா சேனல்கள்ல வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். சவுண்ட் எடிட்டிங் அதுகள்ல வந்து சான்ஸ் கிடைக்கும். இனி மீடியா டிசைனுக்குள்ளே அனிமேஷன் டிசைன், இனி ஆப் டிசைனுகள் புது புது அந்த வெப் டிசைன்ஸ் அதுகளெல்லாம் கிராஃபிக் டிசைன்ஸ் அதுகளெல்லாம் நீங்க ஜாப் தேடிக்கொள்ளக்கூடிய வழிகள் நெறைய இருக்கு. பாஸ் பேப்பர் மார்க்கிங் ஸ்கீம்ன்னு சொன்னா, உங்களோட உங்களுக்கு வர அந்த கொஷன்ஸ்ல வந்து மார்க்ஸ் இப்ப எத்தன மார்க்ஸுக்குரிய கேள்வி வந்து இருக்கும். மார்க்கிங்க்குன்னு சொல்லி ஸ்கீம் வந்து அவுட் பண்ணல அவங்க. அது வந்து கர கர பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆ அடுத்தது டிசைன் யூனிவர்சிட்டி லைஃப்ல என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவை? சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கும்னு கேட்கீங்க. சேலஞ்சஸ்ன்னு சொன்னா, இப்ப நெறைய பேர் வந்து ஸ்கெட்ச் பண்ண, ட்ரா பண்ண தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அப்படி பார்க்க போகக்குள்ள வந்து இப்ப நமக்கு நமக்கு தெரியலையே! அவங்க நல்லா நம்மள விட வரையிறாங்களே! என்று வந்து ஆரம்பத்துல அப்படி ஒரு தாட் நமக்கு வரும். அடுத்து வந்து போக போக உங்களுக்கு அங்க மாடியூல்ஸ் வந்து நெறைய இருக்கு. இப்ப ஸ்கெட்ச் வந்து பண்ண தெரியாதுன்னு வங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே ஃப்ரீ ஹேண்ட் டிராவிங்ன்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்குது. அது மூலமா இப்ப உங்களுக்கு
என்னென்ன விஷயத்த எப்படி எப்படி கீறணும். இப்போ ஒரு ஹியூமன் பாடி எடுத்தோம்னு சொன்னா, அந்த பாடி பார்ட்ஸ வந்து எப்படி கீறணும். இனி ஒரு பழம் எடுத்தோம்னு சொன்னா, அந்த பழம் எப்படி கீறலாம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல கீறணும். அதுக்கு எப்படி கலர் பண்ணலாம்னு சொல்லி எல்லா விஷயமும் அவங்க சொல்லி தரலாம். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள நீங்க தம்ப்நெயில்ஸ் கீறக்கூடிய ஒரு அபிலிட்டி உங்களுக்குள்ள வந்துரும். அம் அடுத்தது வந்து இங்கிலீஷ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து தெரியுதோ, அந்த அளவுக்கு நீங்க அங்க சர்வை பண்ணலாம். ஏன்னா லெக்சரர்ஸ் வந்து உங்களோட கதைக்கிறது, டவுட்ஸ் கேட்கறது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ் வந்து உங்களோட சீனியர்ஸோட கதைக்கக்கூடிய சான்ஸ்கள் நிறைய இருக்கு. அவங்களோட மட்டும் தான் கதைக்கலாம். இனி அங்க இருக்கிற லெக்சரர் மேர் வந்து தமிழ் தெரியறது வந்து குறைவு. ஸோ இங்கிலீஷ் எந்த அளவுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து சர்வை பண்ணலாம் அங்க. இன்னொரு ஆள் கேட்டிருக்குது வந்து ஸ்கெட்சஸ் ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அ ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்கன்னு இல்ல. நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டா நீங்க வந்து எந்த ஸ்கெட்சும் குடுக்க வேண்டி வராது. ரஃப்பா இதுதான் விஷயம்ண்டு விளங்குற மாதிரி ஒரு சின்ன ஸ்கெட்சா குடுத்தீங்கன்னு சொன்னா, சைஸ் வந்து அந்த பாக்ஸ் தருவாங்க உங்களுக்கு. அந்த பேப்பர்ஸ்லயே வந்து அந்த அ கேள்விக்குள்ள பாக்ஸ் தந்திருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள வர மாதிரி தான் நீங்க கீற வேண்டி வரும். ம். மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வருமான்னு கேட்டிருக்கீங்க. நான் எழுதுனது வந்து 2022. அந்த டைம் வந்து அ எனக்கு வந்து 6 கேள்விகள் தான் வந்தது. அதுக்கு முதல் இருந்தவங்களுக்கு 8 கேள்வி, 7 கேள்வி அப்படி வந்தது. மினிமம் 6 கேள்வி வரலாம். அதுக்கு கூடினா வந்து 8 கேள்வி வரலாம். ஆ இன்னொருத்தர் வந்து ஃபேஷன் டிசைனிங்குக்கும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டிசைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்னு கேட்டிருக்கீங்க. ஃபேஷன்னு சொல்லக்குள்ள வந்து அதுக்குள்ள தனியா இப்ப ஃபேஷன்ண்டாலே உங்களுக்கு விளங்கும். என்ன நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ், இனி ஜுவல்லரீஸ், அ நம்மோட அக்சஸரீஸ் அந்த ஷூஸ், பாட்டா அப்படி அப்படியான ஐட்டங்கள டிசைன் பண்றதுக்கு அந்த மாரி விஷயங்கள தான் நாங்க வந்து டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராடக்ட்ன்றக்குள்ள வந்து சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற நம்மோட வீட்ல யூஸ் பண்ற கிச்சன் அக்சஸரீஸ், இனி அம் ஸ்கூல்ல நம்ம பயன்படுத்துற விஷயங்கள், அதுகள் டிசைன் பண்றதாகவும், இனி நம்ம கார் அதுகள் டிசைன் பண்ற வெஹிக்கிள் டிசைன் பண்றதும் வந்து ப்ராடக்ட் டிசைனுக்குள்ள வரும். பாஸ் மார்க்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறீங்க. பாஸ் மார்க்ஸ்ண்டா அத பத்தி எனக்கு தெரியாது. பாஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள, இப்ப நீங்க ஒரு 2000 பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னா, அதுல நம்ம கட் அவுட் பார்க்குற மாதிரி தானே, அவரேஜ் பார்த்து தானே அதுபடி தானே எடுப்பாங்க. எப்படியும் கோர்ஸுக்கு மொத்தமா ஒரு 85 பேர், மேக்ஸிமம் 85 பேர் தான் ஒரு டிசைன் கோர்ஸுக்கு வந்து எடுப்பாங்க, ஒரு பேட்ச்ல. ஸோ, பாஸ் மார்க்ஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ம். பெர்சன்ட் ப்ராடக்ட் டிசைன்ன்ட்டு பொதுவாவே இப்ப டிசைன்ன்னு சொல்லி தான் எக்ஸாம் நடக்கும். ஃபேஷன் டிசைன், ப்ராடக்ட் டிசைன்ன்னு சொல்லி நடக்காது. ஃபேஷன் டிசைன்ன்னு சொல்லி இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளேயும் ஃபேஷன் டிசைன் ஒன்று இருக்கு. அது டிசைனுக்குள்ள வராது. அது ஃபேக்கல்டிக்குள்ள இருக்கிறது. ஸோ நீங்க எத கேட்கீங்கன்னு எனக்கு விளங்கல. ஷியாமா தாஹிர். ஆன்சர் கட்டாயம் இங்கிலீஷ்ல தான் குடுக்கோணும். இங்கிலீஷ்லயா குடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. கட்டாயம் இங்கிலீஷ்ல தான் குடுக்கோணும். எக்ஸாம் ஆன்லைன்லயா நடக்கும்னு கேட்குறீங்க? இல்ல எக்ஸாம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் சென்டர் போடுவாங்க. ஆன்லைன்ல நடக்க சான்ஸ் இல்ல. அ பாஸ் பேப்பர் எங்க எடுக்கலாம்னு கேட்குறீங்க? வெப்சைட்ல எடுக்கலாம். இது முடிய நாங்க குரூப்ல போடுறோம். அத உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பாஸ் பேப்பர் கொஞ்சம் இருக்குது. அத நான் அனுப்பி விடுறேன். அத எடுத்துக்கொள்ளுங்க. கலர் பென்சில் ஓ எ எது யூஸ் பண்றீங்கன்னு கேட்குறீங்க? உங்களுக்கு எதுவோ
உங்கள்ட்ட இருக்கிற எந்த கலர் பென்சிலும் நீங்க யூஸ் பண்ணலாம். கலர் ஐட்டம்ஸ் எதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். சாக் கலர், எனி பேஸ்டல்ஸ், கிரயான்ஸ், ஃபேப்ரிக் எது வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இத நான் கலர் இப்படி இதில பண்ணா, நான் கான்ஃபிடென்ட்டா பண்ணுவேன்னு சொல்லி பண்ண கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க வந்து கலர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து கலர் பண்றத தவிர்க்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ம். சிலருக்கு வந்து கவரேஜ் இஷ்யூவால வந்து கேள்விகள் கேட்கலாம போயிட் கவனிக்கலாம போயிட்டுன்னு சொல்றீங்க. பட் வாட்ஸ் த சொல்யூஷன் டு கெட் திஸ் ப்ராப்ளம்ன்னு சொன்னா, ஆ இந்த கேட்க இல்லாம பிரச்சனை வந்தவங்களுக்கு வந்து இது முடிய வந்து ரெக்கார்டிங் போடுவாங்க. அது மூலமா நீங்க கேட்கலாம். ஸோ இஷ்யூ இல்ல அது. என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும்னு கேட்குறீங்க? பேப்பர்ஸ் கொண்டு போக தேவையில்ல. பென்சில்ஸ் அ இப்ப பொதுவா ட்ராவிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்ன வகையான என்னென்ன மாதிரி பென்சில் இருக்குன்னு சொல்லி. அந்த B2, B4 அப்படி பென்சில்ஸ் இருக்கு. நீங்க நார்மலாவே அட்லஸ் பென்சில், இனி 2 கலர்ல பென் பிளாக் அண்ட் ப்ளூல வந்து பென் கொண்டு போங்க. ம் கம்பாஸ் உண்டும் கொண்டு போறது நல்லம். இனி கலர் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா, கலர்ஸ் வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தர அட்மிஷன், எக்ஸாம் அட்மிஷன், உங்களோட ஐடென்டி, நேஷனல் ஐடென்டி கார்ட் அவ்வளவும் கொண்டு போக வேண்டி வரும். இதுதான் வரும்ன்னு சொல்லி கட்டாயம் கேள்விகள் இல்லை. இப்ப நான் விளங்கப்படுத்தின அந்த 5 கேள்விகள போல அதே கேள்விகள் வராது. அதே கேள்வி அந்த ஃபார்மட்லயே வேற விஷயங்கள வந்து கேட்கலாம். ஆனா அந்த அந்த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் வந்து கட்டாயம் வரலாம்ன்னு அ சொல்லலாம். ஏன்டா, இப்ப எங்களுக்கு எங்கட ப்ராஜெக்ட் எங்களுக்கு நடந்த இந்த ப்ராஜெக்ட்டுகளுக்குள்ளேயே, எங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து கூட கதைச்சது வந்து இந்த மெயின் ஒரு விஷயமா அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலே வந்து அந்த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட்ட வச்சுக்கொண்டு தான் அ செஞ்சவங்க. ஸோ அது வரலாமென்று அ எதிர்பார்க்கலாம். ஐடி ஃபீல்ட்ல வந்து வொர்க் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. வொர்க் பண்ணலாம். ஐடி ஃபீல்ட்ல வந்து இது மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன்ல வந்து இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த டிகிரிய வச்சுக்கொண்டு நீங்க ஐடி ஃபீல்ட்ல வந்து என்டர் ஆகலாம். யார்ராப்பா இது? இப்ப டிசைன் கோர்ஸுக்கு எக்ஸாமுக்கு கால் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறீங்க? கால் பண்ணதால தானே இந்த செமினார் நடக்குது உங்களுக்கு. 31st வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஆ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தன பேர் எடுப்பினம்னு கேட்கிறீங்க? ம் ஒரு கோட்டாக்கு வந்து எப்படியும் 2 அல்லது 3 குடுப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும். அ எங்க டைரக்ட் சீனியர்ஸுக்கு வந்து அ ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு ஆளுக்கு தான் குடுத்திருந்தவங்க. ஒவ்வொரு இது. அவங்க மொத்தமாவே 6 பேர் தான். அடுத்தது வந்து எங்கட பேட்ச்ல வந்து நாங்க 2 பேர். ஒன்று அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அது நான். அடுத்தது வந்து மற்றவ வந்து பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். 2 பேர் தான் தமிழ். அ ஏபிசி எப்படி ரிசல்ட்ஸ் போடுவாங்களான்னு கேட்குறீங்களே, ஏபிசி அப்படி ரிசல்ட்ஸ் போட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ரிசல்ட் ஷீட் வந்து அவுட் ஆகக்குள்ள வந்து, அந்த ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்தவங்கள்ல அந்த ஆர்டர் படி தான் உங்களோட நேம் லிஸ்ட் வரும். ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டிசைனுக்கும் ஒரே எக்ஸாம் தானான்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு தம்பி வந்து ஆன்சர் குடுத்துருக்கீங்க வந்து வேற வேற பேப்பர்ன்னு சொல்லி. வேற வேற பேப்பர் இல்ல. அ அது உங்களுக்கு விளங்குதுல நினைக்கிறேன் நான். எப்படின்னு சொன்னா,
இப்ப நடக்க போற எக்ஸாம் வந்து டிசைன் பொதுவா தான் நடக்க போகுது. நீங்க பாஸ் பண்ணி கேம்பஸ் வந்ததுக்கு பிறகு உங்களோட செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல தான் ப்ரொடக்ட் ஃபேஷன் என்று சொல்லி பிரியும். அது வந்து டிசைனுக்குள்ள. இத தாண்டி வந்து ஃபேஷன் டிசைன்ன்னு சொல்லி இன்னொரு ஃபீல்டு இருக்கு வந்து. அது வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குள்ள இருக்குது. நம்ம இப்ப கதைக்கிறது வந்து ஆர்க்கிடெக்சர் ஃபேக்கல்டிக்குள்ள இருக்கிற டிசைன பத்தி தான் நம்ம கதைச்சு கொண்டிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து வேற ஒரு பேப்பர் இல்ல. எல்லாம் ஒரு பேப்பர் தான். How can I improve my creativity and analytical thinking and hard ம். பாஸ் பேப்பர செஞ்சு செஞ்சு பாருங்க. அடுத்தது வந்து ஒரு விஷயத்த நீங்க சிம்பிளாவே ஒரு விஷயம், ஒரு டிசைன் புதுசா ஒரு டிசைன் பாக்கீங்கன்னு சொன்னா, அந் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பென்லயே நெறைய டிசைன்ஸ் வந்து வருது. அதில டெக்ஸ்சர்ஸ், இனி அதில சைஸ் அப்படி. அந்த விஷயங்கள பார்க்கக்குள்ள உங்களோட மைண்ட்ல என்ன வருது டக்குன்டு. என்னத்த வச்சுக்கொண்டு சொல்லி அத டிசைன் பண்ணியிருப்பாங்க. அ இதுக்கு எங்கேருந்து ம் இன்ஸ்பயர் ஆயி இந்த டிசைன் வந்து செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி உங்கள யோசிக்க தோணும். அந்த யோசனை மூலமா உங்களுக்கு வார சொல்யூஷன்ஸ் அத நீங்க அவங்களோட சொல்யூஷன்ல வந்து நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு சொல்லி அ வரது தான அது மூலமா தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்குள்ள கார்ட்டூன்ஸ் நெறைய பார்க்கலாம். கார்ட்டூன்ஸ் நெறைய பார்க்கிறப்போ விளங்கும். கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான விஷயங்கள். குரூப் லிங்க் இருக்கா? இது முடிய தர்ஷிகன் அண்ணா சொல்லுவாரு உங்களுக்கு குரூப்ப பத்தி. ஆ நான் சொன்னேன் தானே ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டிசைன்னு சொன்னா, அது வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குள்ள இருக்கு தனியா ஒரு ஃபீல்டு வந்து. அது வந்து ஆர்க்கிடெக்சர் ஆர்க்கிடெக்சர் இதுக்குள்ள அந்த டிசைனுக்குள்ள வராது. அது 2க்கும் வேற வேற பேப்பர். அது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள கொண்டதா இருக்கும். அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்களா தானே இருக்கும். அதுக்குள்ள வருது. இது வந்து ஆர்க்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள். தனி டிசைன பத்தின சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் தான் அந்த டிசைன் அப்டேட் எக்ஸாம்ல வந்து இருக்கும். 2க்கும் வேற வேற பேப்பர். எக்ஸாம் ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான். லாங்குவேஜ் மிஸ்டேக் பாப்பாங்களான்லாம் இல்ல. நீங்க எழுதுற விஷயம் அ சரியா இருந்தா ஓகே. நீங்க என்ன விஷயம் சொல்ல வாரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கினா ஓகே. நீங்க அந்த கிராமர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு. நீங்க எவ்வளோ கேட்கிற டீட்டெயில்டா கேட்டாங்கன்னு சொன்னா, டீட்டெயில்டா குடுக்கணும். அதாவது அந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் டீட்டெயில்டா குடுக்கணும். மத்த விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருப்பாங்க. அது 2 அல்லது 3 வரிகள்ல வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, ஓகேவா இருக்கும். இப்படி ஒரு ஏம் என்னது? ஃபோம் இது வந்து உங்களோட ஜிஎஸ் அல்லது ஜேபி, ஸ்கூல் பிரின்சிபல் அவங்கள்ட்ட வந்து சர்ட்டிஃபை பண்ணின உங்களோட இத வந்து இந்த ஃபார்ம வந்து எடுத்துட்டு போணும் நீங்க எக்ஸாமுக்கு போகக்குள்ள. அதான் சொல்லியிருக்காங்க ஃபோமின்னு சொல்லி. நாங்க செலக்டட் எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. உங்களோட ரிசல்ட் ஷீட்ட வந்து. எக்ஸாம் முடிஞ்சு எப்படியும் ஒரு 20
25 டேஸுக்குள்ள வந்து உங்களுக்கு வரும். ஆமாம். ஃபேஷன் டிசைனுக்கும் போட்டு உங்களுக்கு வேற வேற டேட்ல வந்து எக்ஸாம் வந்திருக்குன்னு சொன்னா, விளங்கும் தானே 2ம் வேற வேறன்னு சொல்லி. அந்த அந்த ஃபேஷன் டிசைன் வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குள்ள இருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ அது இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள், இனி அந்த டிசைன் சம்மந்தமான விஷயங்கள் தான் அதுக்குள்ள வரும். இந்த டிசைன்னு சொல்லக்குள்ள நான் இவ்வளவு நேரம் என்ன என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருந்தேனோ, என்னத பத்தி அந்த 3 ஃபீல்ட் அந்த 3 ஃபீல்டும் சேர்ந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டிசைனுக்குள்ள வரும். இன்ஜினியரிங் ஃபேக்கல்டில இருக்கிற டிசைன்னு சொன்னா, எனக்கு அத பத்தி பெருசா தெரியாது. உங்களுக்கு அத அந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னா, அத பத்தின விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, இந்த கான்டாக்ட் நம்பர் இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு ஆள் இருக்கிறா. அ அவ கான்டாக்ட் பண்ணலாம். அவளோட கதைக்கலாம் நீங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன்ல எழுதுறீங்க அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஏல எடுத்த சப்ஜெக்ட்ஸ பொறுத்து தான், இப்போ உங்களுக்கு அந்த இந்த டிசைனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடியதா இருந்திருக்கும். ஸோ, அ நீங்க அதில பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு வந்து செலக்ட் பண்ற விதம் எப்படின்னு சொன்னா, உங்களோட செட் ஸ்கோர் அதுக்கு பிறகு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஜட்ஜ் ஸ்கோர் பார்த்து தான், அதுக்கு பிறகு தான் உங்களோட ரிசல்ட்ஸ் யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்டு ஃபைனல் லிஸ்ட் வந்து அதுக்கு பிறகு போடுவாங்க. 2 டிசைன் வேற வேற அப்ளை பண்ணக்குள்ள ஒரு டிசைன் கோர்ஸ் தானே இருந்தது ன்னு கேட்டிருக்கீங்க. இல்ல 2 டிசைன் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அது அது இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்குள்ள இருந்திருக்கும். இது ஆர்க்கிடெக்சர் ஃபேக்கல்டிக்குள்ள இருந்திருக்கும். நீங்க ஒழுங்கா ஒரு தரம் செக் பண்ணி பாருங்க. ஜட்ஜ் ஸ்கோர் வந்து இந்த முறை போட்டிருக்காங்க வந்து 0.7 அல்லது 8 நினைக்கிறேன் நான். அப்படித்தான் போட்டிருக்காங்க ஜட்ஜ் ஸ்கோர். இந்த முறை இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதல்ல எங்கட குரூப்ல போட்டிருந்துச்சுதுகள். நான் ஏ லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் அண்டு கேட்குறீங்க? நான் வந்து ஆர்ட்ஸ் தான் செய்தேன் நான். அக்ரிகல்ச்சர் சயன்ஸ், டிராமா அண்ட் தியேட்டர், தமிழ் 3ம் எடுத்தேன் நான். என்ட செட் ஸ்கோர் 1.9. இந்த ஃபார்ம்லயே இருக்கிறாங்க தானே. அ என்னத்த அவங்க சர்டிஃபை பண்ணி தருவாங்கன்னு சொல்லி. அதாவது உங்கள தெரியும். நீங்க தான் இது என்று சொல்லி நீங்க சர்டிஃபை பண்ற மாரி இருக்கும். இல்ல ஃபோட்டோ வந்து போட சொல்லியிருப்பாங்களே! உங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ம். ஓகே. எங்களுக்கு வந்து ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, அந்த ஃபோட்டோல தான் ஃப்ரேம் பண்ணி, அத தான் சர்டிஃபை பண்ண சொன்னவங்க எக்ஸாம் வரக்குள்ள. ஸோ, அதனால தான் கேட்டேன். ஃபோட்டோ எதுவும் போட சொல்லியிருக்காங்களா உங்களன்னு?
அப்போ எப்படி சர்டிஃபை பண்றேன்னு சொன்னா, அப்போ நீங்க அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா, உங்களோட பிரின்சிபல்ட்ட நீங்க குடுக்க போனீங்கன்னு சொன்னா, உங்களோட பிரின்சிபலுக்கு தெரியும் நீங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க. அத எழுதி உங்களுக்கு சர்டிஃபை பண்ணி தருவோம். அப்படி இல்ல நீங்க ஜேபி இல்லன்னா உங்களோட ஜிஎஸ் கிட்ட குடுத்து செய்ய போறீங்கன்னு சொன்னா, உங்களோட ஜிஎஸ் இவர் இந்த ஊர்ல தான் இருக்கிறார், இங்க தான் படிக்கிறார், எனக்கு தெரியும் இவரு. இவர நேஷனல் ஐடென்டி வந்து சரியா இருக்குன்னு சொல்லி, அத சர்டிஃபை பண்ணி தருவாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு கேள்வி ஏதாச்சும் இருக்குதா? தர்ஷிகன்? நன்றி அக்கா. இப்ப இது அக்காட்ட கேட்டிருப்பீங்க, டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. எல்லாம் அக்கா சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே தான். நான் மற்றது குரூப் லிங்க் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு குரூப் லிங்க் நான் முதலே போட்டேன். எங்கட சிறகுகள் அமையும் குரூப் லிங்க் நான் இப்ப திரும்பவும் போட்டு விடுறேன். அண்ட் அப்கமிங் மீட்டிங்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பத்தி நாளைக்கு ஒரு இவெண்ட் நடக்க இருக்கு. அந்த லிங்க் வந்து நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். அண்ட் ரெக்கார்டிங் வந்து இந்த மீட்டிங் ரெக்கார்டிங் வந்து யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆகும். நீங்க அதை பார்க்கலாம். அண்ட் இந்த ரிவிஷன் ஆக்சுவலி இந்த எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒன்று செஞ்சாங்க. அதுண்ட எக்ஸ்பிளனேஷன் வந்து விளங்கலைன்னா அதை நீங்க 2-3 திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் இந்த கருத்தமர்வை ஒழுங்கு செய்த சிறகுகள் அமையத்திற்கு நன்றி. அதோட அமைத்து நன்றி. இங்க வருகை தந்த தம்பி தங்கைமாருக்கு நன்றி. இதோட நாங்க முடிக்கிறோம் இவெண்ட. உங்களுக்கு ஏதுமென்றால் நீங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஆர்கிடெக்சர் மீட்டிங் இருக்கு. விரும்பினார்கள் ஜாயின் பண்ணலாம். நன்றி. Thank you and all the best.